ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னா, மேலே ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஐடியிலேருந்து எனக்கு 2 கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் பார்க்குறதுக்கு திருநங்கை மாதிரி இருக்கிறேன்னா, நான் பேசுகிறது திருநங்கை மாதிரியே பேசுகிறேன்னா, எவ்வளோ டைம் ஒதுக்கி எனக்காக கஷ்டப்பட்டு இருந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட கமெண்ட்ஸை நம்ம வரவேற்கணும்ல. அதனால தான் அவங்களோட கமெண்ட்ஸை மட்டும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை உங்கள் கூட லைட்டாக ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கோங்க, இல்லை உங்களுக்கு பிடிக்கலைன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முதல்ல அந்த கமெண்ட்ஸ் போட்ட அந்த ஐடிக்காரருக்கு ரொம்ப நன்றி. நன்றின்னா எது நல்ல விஷயத்துக்காக இல்லை, உங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு என்னோடய வீடியோ 10 நிமிஷமாக இருந்து பார்த்து ரசித்து என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குது, நான் எப்படி இருக்கிறேன்னு ரொம்ப அழகாக வர்ணித்து நயன்னு ஒரு வேர்டு கொடுத்ததுக்கு முதல்ல ஒன்று யோசிச்சுக்கோங்க. யார் கூடவும் ஒப்பிட்டு பேசாதீங்க, சரியா? உங்களை நான் மற்றவங்க கூட வச்சு கம்பேர் பண்ணி பேசினா முதல்ல உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. எல்லாருக்குமே அது கோவம் தான் வரும். அப்படி பேசாதீங்க. அதுலேயும் திருநங்கைகளை தாழ்வாக பேசாதீங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்க நம்மளெல்லாம் விட உயர்ந்தவங்க. அவங்க கடவுளோட அடுத்த பிறவின்னு கூட சொல்லலாம். கடவுளோட ஸ்தானம் அவங்க நம்மளை விட குறைஞ்சவங்க கிடையாது, சரியா? அவங்களே மாதிரியெல்லாம் படைக்கப்படணும் அப்படின்னா நம்மெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். நம்ம இந்த மாதிரி அடுத்தவங்கள குறை சொல்கிறது, அடுத்தவங்கள பழிக்கிறது, அதனால தான் நம்ம இந்த பாழா போன மனுஷ பிறவியில் முதல்ல இருக்கிறோன்னு நினைக்கிறேன், சரியா? ஒரு நிமிஷம் அடுத்தவங்கள ஈஸியாக ஹர்ட் பண்ணி பேசுகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் உங்கள் மூஞ்சியை நீங்கள் கண்ணாடியில் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட முகம் உங்களுக்கு பிடிக்குதா? இல்லை உங்கள் முகம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களோட குரலை ஏதாவது ஒரு ரெக்கார்ட் போட்டு 10 டைம் கேளுங்க. உங்கள் குரல் உங்களுக்கே பிடிக்குதா, நல்லா இருக்குதா அப்படின்னு 4 பேர்கிட்ட கேளுங்க. 2 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, 2 பேர் குறை தான் சொல்லுவாங்க, சரியா? எல்லாருக்குமே இந்த உலகத்தில் எல்லாமே ஒரே மாதிரி அமைகிறது கிடையாது. நான் அழகுதாங்க, எனக்கு என்ன குறை? நான் அழகு தான், ஆணவத்தில் சொல்லலை. அதுக்காக நான் என்ன நானே தாழ்வாகவும் நினைக்கல, சரியா? இறைவன் படைப்பில் எல்லாமே அழகு தான். நம்மளோட உருவமாக இருக்கட்டும், நம்மளோட பேச்சாக இருக்கட்டும், நம்மளோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், நம்ம நடக்கிறது, ஓடுறது, சாப்பிட்றது, என்னென்ன ஆக்ஷன் பண்ணாலுமே எல்லாமே ஒரு அழகு தான். எல்லாமே கடவுள் கொடுக்குற கிஃப்ட்டு. ஒரு மனுஷன்னா இவன் இப்படி தான் இருக்குன்னு அவர் தான் படைச்சி விடுறாரு. இந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நானே அழதான் செஞ்சேன். ஒரு 5 நிமிஷம் அழுதுட்டு அப்புறம் எனக்கு நானே பூஸ்டப் பண்ணி பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, உன்னோட வீடியோவை அவங்க நல்லா பார்த்துருக்காங்க அப்படின்னு எனக்கு நானே சரி ஒன்றும் இல்லை, கேப்பிட்டா பிழம்பு அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு அழுதேன். அதே மாதிரி சில பேர் யாராவது லேசாக ஹேட் பண்ணி பேசினாலும் ரொம்ப மனசு நொந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் கிட்டலாம் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட கண்ணீருக்கும் ஒவ்வொருத்தரோட மன வலிக்கும் கடவுள் நிச்சயமாக திருப்பி அடிப்பார். இப்போ நான் இன்னைக்கு அழுதுருக்கேன், இன்றைக்கி நான் கஷ்டத்தில் இருக்கேன். இதே கஷ்டம் கடவுள் நாளைக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் தலைகீழாக நின்று ஓடினாலும் அந்த கர்மா உங்களை விடாது, சரியா? அதனால் அடுத்தவங்கள குறை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் குறை சொல்லுங்கள். அப்படி குறை சொல்கிறதா இருந்தாலும் குறை சொல்கிறதுக்கு முதல்ல நீங்கள் முதல்ல யோசிச்சுட்டு பாருங்கள், சரியா? உங்ககிட்டையுமே 1000 குறைகள் இருக்கும். அதை விட்டுட்டு உங்கள் கண்ணாடியில் இருக்க தூசியை துடைக்காமல் விட்டுட்டு அடுத்தவன் வீட்டில் அழுக்கு தெரியுதுன்னு சொன்னால் இதை யார்கிட்ட போய் சொல்கிறது? தயவு செஞ்சு என்னோடய வீடியோ உங்களுக்கு பார்க்க பிடிக்கலைன்னா கூட தயவு செஞ்சு நல்லா இருப்பீங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்லாம் கொடுக்காதீங்க. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகில் சந்திக்கிறேன். பாய்.